டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஹீரோயின்ஸ் பத்தி தான் பேச போறோம். முக்கியமா பார்த்தோம்னா தமிழ்ல நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பட் ஒரு சிலர் வந்து பீக்ல இருக்கும் போதே உடனே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னும் ஒரு சில ஹீரோயின்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் பட வாய்ப்புகள் கம்மியாகுது அப்படின்னு தெரிஞ்சாலே உடனே கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடுறாங்க. ஆனா ஒரு சில ஹீரோயின்ஸ் மட்டும்தான் பட வாய்ப்பு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம், எங்களுக்கு கல்யாணம் வேணாம்ப்பா, கடைசி வரைக்கும் என்னென்ன வாய்ப்புகள் வருதோ அது எல்லாத்தையும் பண்ணி லைஃப ஃப்ரீயா நாங்க வந்து என்ஜாய் பண்ணணும், சோ ஃபுல் ஃப்ரீடமோட எங்களோட லைஃப நாங்க டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில ஹீரோயின்ஸ்லாம் முரட்டு சிங்கிளா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது 20-30 ஆகி கல்யாணம் ஆகல அப்படின்னா பரவாயில்ல, 40-45 வயசை தாண்டி கூட இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காம பட வாய்ப்புகளும் இல்லாத ஒரு சில ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அவங்கள பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பூனம் பாஜ்வா ரொம்பவே ஒரு சார்மிங்கான சப்பியான ஹீரோயின் தான். ஒரு சில பட வாய்ப்புகள் மட்டும் தான் இவங்களுக்கு தமிழ்ல வந்தது. ஆனா அவங்க நடிச்ச படங்கள் பெருசா ஹிட் ஆச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா ஆள் அடையாளம் தெரியற அளவுக்கு தமிழ்ல ரீச் ஆனாங்க. இதே பூனம் பாஜ்வா மலையாளத்துல நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. மலையாளத்துல ஒரு பெரிய நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்ப வரைக்கும் பூனம் பாஜ்வாக்கு தமிழ்ல பெருசா எந்த ஒரு படங்களும் கிடையாது, வெப் சீரிஸ் பண்ணல, ஆட் ஷூட் பண்ணல. இருந்தாலும் அங்கங்க ஒரு சில இடங்கள்ல சோசியல் மீடியால வலம் வந்துகிட்டு இருக்காங்க. பூனம் பாஜ்வாக்கு 44 வயசு ஆகுது. ஆனா அவங்க இப்ப வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம முரட்டு சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நடிகை த்ரிஷா தான். 20 வயசுல ஒரு பொண்ணு ஹீரோயின் ஆகுறது முக்கியம் இல்ல, 20 வருஷமா ஹீரோயினா இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மளோட தளபதி சொல்லியிருக்காரு. சோ அந்த வகையில பாக்குறப்போ நம்ம எல்லாருடைய இளவரசி தான் த்ரிஷா அப்படின்னுமே அவரே தான் சொல்லியிருந்தாரு. பட் நாம வந்து அவங்கள இளவரசியெல்லாம் நினைக்கிறது கிடையாது. அதுவும் இப்ப வந்து த்ரிஷாவை கழுவி ஊத்தாதவங்க யாருமே இருக்க முடியாது. எந்த அளவுக்கு அவங்கள பிடிச்சதோ இப்ப அந்த அளவுக்கு எல்லாருமே வெறுக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்களோட செயல்கள் எல்லாமே இருக்கு. பட் நம்ம இப்ப அதை பத்தி பேச போறது கிடையாது. த்ரிஷாவும் பாத்தீங்கன்னா 42 வயசுக்கு மேல ஆகுது. இன்னமும் ஒரு ஹீரோயின் மாதிரியான ஒரு தோற்றத்துலதான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அதுக்காக பயங்கரமா மெனக்கடல்கள் நிறையவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸசைஸ், யோகா, டேப்லெட்ஸ், ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க தன்னோட ஹெல்த்துக்காக. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ ஒரு சில படங்கள்ல வந்து த்ரிஷா நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது பெருசா தமிழ்ல வேற எந்த நடிகையும் இல்ல, காம்படிஷன் இல்ல. அதாவது அசின் இல்ல, முக்கியமா சமந்தா வந்து பீக்ல இருந்தாங்க, அவங்களும் இப்ப சுத்தமா தமிழ்ல வர்றதே கிடையாது. கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகையா ஒவ்வொரு ரீசனால விட்டு விலகி போனதுனால த்ரிஷாவுக்கு தான் இங்க வந்து அதிகப்படியான பட வாய்ப்புகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால தொடர்ந்து, அதாவது அஜித்துடைய குட் பேட் அக்லி, விடாமுயற்சி படங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா படங்கள்லயும் த்ரிஷா தான் கமிட் ஆகிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்க இப்ப வரைக்குமே கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. ஆனா த்ரிஷாக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் அது வந்து கல்யாணம் வரைக்கும் போகல அப்படின்றது நமக்கு தெரியும். அதை தாண்டி நிறைய கிசுகிசுக்கள், நிறைய விமர்சனங்கள், சோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க தான் த்ரிஷா. ஆனா இதுக்கப்புறமும் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறிதான். பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் 100% உண்மை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஃபியூச்சர்ல அரசியல்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ எப்பவுமே அவங்க வந்து செல்வி த்ரிஷாவா தான் இருக்க விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நடிகை சதா. ஜெயம் படத்துல வந்ததுக்கு அப்புறமா அவங்கள பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சோ ஒரு ஹோம்லியான ஹீரோயின் அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தோம். சோ அடுத்ததா அப்படியே ஒரு பயங்கரமான மாடர்ன் லுக்ல ரொம்ப கிளாஸியா வந்து அன்னியன் படத்துல நாம அவங்கள பார்த்தோம். அதை தொடர்ந்து அப்படியே ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஜெயம் அளவுக்கு வேற எந்த படமும் அவங்களுக்கு பெருசா கை கொடுக்கல. சோ அதனால அவங்க கல்யாண வாழ்க்கையில வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் நாம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இப்ப வரைக்கும் சதா கல்யாணமே பண்ணிக்கல, பட வாய்ப்புகளும் இல்ல அப்படின்றதுனால அவங்க வந்து வைல்டு போட்டோகிராஃபரா ஆயிட்டாங்க. சோ வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் வந்து போட்டோ எடுக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹாபியா இருந்திருக்கு, ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்திருக்கு. சோ அதையே நாம ஃபுல்லா பண்ணுவோம், இனிமே கல்யாணம் காட்சி இதெல்லாம் தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபீல்டுல போயிட்டாங்க. அடுத்ததான் நடிகை ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, அப்பா எந்த அளவுக்கு சினிமால பேர் எடுத்தாங்களோ சோ அதே மாதிரி இவங்க தனக்குன்னு தனியான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணாங்க. சோ இவங்களுடைய அப்பா தான் கமல்ஹாசன் சொல்ற அளவுக்கு தன்னோட வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க. இதே லெவல்ல போயிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சுக்கு போயிருக்க வேண்டியது. ஆனா அவங்க காதல் அது இதுன்னு சொல்லி லிவ்இன்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு. சோ
பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா மும்பைல போயிட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி மும்பைல போயிட்டு செட்டில் ஆனாங்க. அதுல இருந்து ஸ்ருதிஹாசனே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட எனக்கு 1 இல்ல 2 இல்லங்க 6 முறை நான் லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிருக்கேன். சோ இனிமேல் இந்த காதல் கல்யாணம் இது எதுவுமே என் லைஃப்ல கிடையாது. நான் வந்து கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு கிடைக்கிற படங்களை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இனி இப்படியே தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க தங்கச்சியுமே பாத்தீங்கன்னா அனுஹாசன், அவங்களுமே வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு படமும் இல்லாம தான் சைலண்டா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பட் டைரக்ஷனும் இல்லாம சோ அவங்க வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மும்பைல செஞ்சு வேலை பார்த்து தனித்தனியா வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் கல்யாண வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ எப்பவுமே ஸ்ருதிஹாசன் கிட்ட பிரஸ் மீட்ல ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எப்போ உங்க கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா உடனே ஸ்ருதிஹாசன் பயங்கர கோவமா கொந்தளிச்சு பதில் சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப திமிரா கிண்டலா சொல்லுவாங்க. அதாவது என் கல்யாணத்துக்கு நீங்க வந்து செலவு பண்ண போறீங்களா, நீங்க சாப்பாடு கொடுக்க போறீங்களா, நீங்க வந்து எல்லாமே பண்ண போறீங்களா, அப்ப எதுக்கு கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே நக்கலான ஒரு கேள்விதான் கேட்பாங்க. அடுத்ததா அனுஷ்கா. சோ மிகப்பெரிய ஒரு நடிகையா வளம் வந்துகிட்டு இருந்தவங்க தான் அனுஷ்கா. இவங்க எல்லா முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து சூப்பரா நடிச்சுட்டே வந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க படத்துக்காக பயங்கர வெயிட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சோ வெயிட் போட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் தன்னோட வெயிட்டை குறைச்சு ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு பட வாய்ப்புகள் சுத்தமா இல்லாம போயிடுச்சு. சோ இவங்களும் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அடுத்ததா பாத்தீங்கன்னா தெலுங்குல ஒரு சில படங்கள்ல கமிட் ஆயிருந்தாங்க. ஆனா தமிழ்ல பொறுத்த வரைக்கும் அனுஷ்கா சுத்தமா இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாங்க. அவ்வளவு சூப்பரா நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு முன்னணி நடிகையா வளம் வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க இருக்கிற இடமே தெரியாம இருக்காங்க. அடுத்ததா நித்யா மேனன். நித்யா மேனனுக்கும் பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல ஆயிருக்கு. சோ கிட்டத்தட்ட அனுஷ்காக்கும் நித்யா மேனனுக்கும் ஒரே வயசு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம லாஸ்டா அனுஷ்கா பத்தி பேசியிருந்தோம். அனுஷ்காக்கும் 44 வயசு, நித்யா மேனனுக்கும் 44 வயசு. நித்யா மேனனை பொறுத்த வரைக்கும் காதல் கல்யாணம் இது எதுலயுமே இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா எப்பவுமே வீட்டுல என்னோட அப்பா அம்மாவும் லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க. ஆனா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ அவங்க வந்து என்கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது நீங்க 2 பேரும் என்ன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாவா இருக்கீங்க, எப்பவுமே சண்டை தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி நானும் என் லைஃப்ல சண்டை போட்டு கஷ்டப்படணுமா அழுணுமா, சோ அதுக்கு நான் இப்படி ஃப்ரீயாவே இருந்துட்டு போவேன். எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு நான் ஜாலியா இருந்துட்டு போவேன். எனக்கா என்னைக்காவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா அன்னைக்கு யாராவது எனக்கு ஏத்த மாதிரி வந்தா அப்போ நான் அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் தான் எப்பவுமே வீட்லயும் கொடுப்பாங்களாம். இதே பதில தான் இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. சோ நித்யா மேனன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சில படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. ஓரளவுக்கு நல்ல பேரும் அவங்க எடுத்திருந்தாங்க. தமிழ்லயும் சரி, மலையாளத்திலயும் சரி, கன்னடத்திலயும் சரி நல்ல பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. சோ வயசு 44 இல்லங்க 64 வயசு ஆனா கூட நாங்கெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முரட்டு சிங்களா வளம் வந்துகிட்டு இருக்க இந்த ஹீரோயின்ஸை பத்தி தான் இப்ப நாம பார்த்தோம். நான் சொன்ன இத்தனை ஹீரோயின்ஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சினிமாவை பத்தி டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.